ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம வந்து நேற்று ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் ஆரம்பித்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்டோட ரியாக்ஷனோட கண்டினியூவேஷன். நேற்று வந்து முக்கியமான பாட்டெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ப்ரெஷர் பேஸ் பண்ணி இருக்க ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா பார்த்துருவோம். சரியா? அண்ட் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸோட ஃபுல் ரிவிஷன் ஒரு வாட்டி பார்த்துட்டு, ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தானே. ஸோ நேற்றோட ஃபுல் ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வீடியோ ஆரம்பிப்போம். சரியா? அண்ட் யாராச்சும் ஒன்று வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கான்செப்ட் கேப்சூல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நான் உங்களுக்கு தேவையான எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட என்சிஆர்டியோட கொஷின் பேங்க் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இங்கே பக்காவாக அப்லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஓகே, ஸோ நேற்று என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ்னால் என்ன? ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஏதாச்சும் ஒரு ரியாக்டண்ட்டில் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாட்டி அதோட ஆர்டர் வந்து சம் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நேற்று இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கோ அந்த ரியாக்டன்ஸோட ஆர்டர்லாம் சம் பண்ணோம்னா நமக்கு 1 வந்துச்சுனாக்கா அது ஃபர்ஸ்டோட கைனெட்டிக்ஸ். கரெக்டாக? பட் உங்களோட என்சிஆர்டியில் வந்து ஃபர்ஸ்டோட கைனெட்டிக் ஒரே ஒரு ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரியாக்டண்ட்டுக்கே ஃபுல்லாக ஆர்டர் வந்து 1 ஆகிடும், இந்த ரியாக்டண்ட்டுக்குலாம் ஆர்டர் 0வாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ரியாக்ஷனில் யாராச்சும் ஒரு ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தினாலும் கம்மியாக படுத்தினாலும் மட்டும்தான் உங்களோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீதி இருக்க ரியாக்டண்ட்டு நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இன்டெரக்டாக என்சிஆர்டியில். ஓகே, ஸோ நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, அந்த வகையில் நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று டெரைவ் பண்ணோம். எப்படின்னா, நமக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா தெரியும், அண்ட் ரேட்டில் பேஸ் பண்ணி இருக்க ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த 2 ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ln ஆஃப் ஏ கேடி ப்ளஸ் சின்னு கிடைக்கும். வேறு சியோட வேல்யூ வந்து நம்ம ஏ நாட்டுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ln ஏ மைனஸ் ln a நாட் மைனஸ் ln a இஸ் ஈக்குவல் டு கேடி. ஓகே, இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்கும். கரெக்டாக நான் வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஸோ நம்ம இந்த லான்லேயே அப்ளை பண்ணுறது கஷ்டம். ஸோ என்ன பண்ணிட்டோம், நம்ம லானை லாகில் மாற்றிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த ஃபார்முலா தான் மெயின் இன்டகிரேட்டட் ஃபார்மில் சொல்லுவோம். ஓகே, கேடி அதாவது கே ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 2.303 அப்பான் டி இன்ட்டு லாக் டு த பேஸ் 10 ஏ நாட் அப்பான் ஏ, வேர் ஏ நாட் வந்து என்னது, இனிஷியலாக உங்கள் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, டைம் டி ஈக்குவல் டு 0ல் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, அண்ட் எனி டைமில் உங்களுக்கு எந்த டைமில் கண்டுபிடிக்கணுமோ அந்த டைமில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்றது கீழே வரும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 2 கிராஃப் ப்ளாட் பண்ணோம். ஓகே, ஒன்று வந்து ln a மட்டும் டிபெண்ட் பண்ணி, இன்னொன்று வந்து ln a நாட் பை a டிபெண்ட் பண்ணி. ln a டிபெண்ட் பண்ணி இருக்க கிராஃப் பார்த்தோம்னா நமக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a வந்து டைம் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ln a ஓட கிராஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஓகே, ஆனால் ln a நாட் பை ஏக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா அது வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, அது ஏன்னா இந்த குவான்டிட்டி 0 ஆச்சுன்னா மொத்த குவான்டிட்டி 0 ஆகிடும். log 0 வந்து 1. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆச்சு. இது பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நேற்று பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ன்ட்டு ஒரு ஃபார்ம் பார்த்தோம். இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் ஜென்ரலாக. ஓகே, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு போர்ஷனில் இருக்கிறனால நான் உங்களுக்கு எடுத்துட்டேன். ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் ஈக்குவேஷன் போட்டு இந்த எக்ஸ்போனென்ட்டை பார்த்து என்ன தெரிஞ்சுனாக்கா ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் எப்போவுமே கம்ப்ளீட் ஆகாது அப்படின்றது ரொம்ப கிளியராக புரிஞ்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன நியூமெரிக்கல் போட்டு உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாக்கா அதே ஃபார்மில் எப்படி மாறும், அதே மாதிரி ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் ஒன்றும் இல்லை, ஏ நாட்டுக்கு பதிலாக A1 வந்துடும், செகண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக A2 வந்துடும், டி நாட் மைனஸ் T1க்கு பதிலாக அந்த இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டைம் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. 2.303 T2 மைனஸ் T1 இன்ட்டு லாக் ஆஃப் A1 அப்பான் A2. இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஒரு சம் கூட போட்டு பார்த்தோம். சரியா? இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து இதே ஃபார்முலா ப்ரெஷரை வச்சு நம்ம எழுத போகிறோம். ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆக்டிவ் மாஸ் ஆஃப் அ சாலிட் இஸ் டேக்கன் as 1, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் டேக்கன் as சம் வேல்யூ. ஓகே, ஏன்னா சாலிட் எடுத்தோம்னாக்கா சாலிடில் மொத்த பார்ட்டுமே ஒரேடியாக கான்சன்ட்ரேட் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ இது ஒரு சாலிட்னா இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும், இதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணும், இந்த பக்கம் இருக்கிற பார்ட்டிசிபேட் பண்ணும். கரெக்டாக? பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு மீதி இருக்க சாலிட் அடுத்த லேயர் ரெடியாக இருக்கும். அடுத்து நம்ம ரியாக்ஷன் பாஸ் பண்ணும்போது மேலே இருக்க லேயர்ஸும் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணும்.
ஆனால் கேஸ் அப்படி இருக்காது. கேஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால மொத்தமாக எல்லா கேஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாது. சில கேஸஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும், சில பார்ட் ஆஃப் கேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகே, அதனால தான் அதோட மாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து கேஸுக்கு கம்ப்ளீட்டாக 1 எடுக்க மாட்டோம், ஏதோ ஒரு வேல்யூ இருக்குதுன்னு எடுப்போம். சரியா? நான் கம்மிங் பேக் டு திஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷரை பொறுத்து என்னென்னு பார்ப்போம். சரி, அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஏலேருந்து நமக்கு B+C ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஏலேருந்து நமக்கு B+C கேஸ் ஃபார்ம் ஆகுது. இனிஷியலாக ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கீங்க, அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக A கேஸ் இருக்குது. ஓகே, அட் டைம் t=0 உங்களுக்கு B and C ஃபார்ம் ஆயிருக்குமா? ஃபார்ம் ஆயிருக்காது. கரெக்டாக? இனிஷியலாக இந்த கண்டெய்னரில் நான் A கேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதோட அந்த A கேஸ் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் லெட்டர் சிஸ்டம் PI. ஓகே, வேர் PI இஸ் த இனிஷியல் ப்ரெஷர். ஓகே, சின்ஸ் அட் டைம் t=0 உங்களுக்கு B and C எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ Bனாலையும் Cனாலையும் எந்த விதமான ப்ரெஷரும் க்ரியேட் ஆகாது. கரெக்டாக? அப்போ இனிஷியலாக டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்னா PI. கரெக்ட்? இனிஷியலி டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு PI. ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு? அட் டைம் t=0 B and C கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இனிஷியலாக A வந்து ஒரு பவரில் இருக்கான். ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா B and C க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இவனோட பவர் கம்மியாகுமா ஆகாதா? கம்மியாகும். கரெக்டாக? ஸோ அட் டைம் t=0 இந்த PIலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிடும் ஏக்கு. ஓகே, இப்போ இந்த PIலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிடும். லெட்டர் தட் ப்ரெஷர் இஸ் X. இந்த PIலேருந்து XATM ப்ரெஷர் வந்து கம்மியாகிடும். ஓகே, இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஷன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டாஷியோமெட்ரிக் கோஷன் வரும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து 2AI மாலிகுல் இருந்துச்சுனாக்கா அப்போ 2XI. ஓகே, ஒரே ஒரு மாலிகுல் இருக்குன்னா இந்த இடத்துல 1 இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் XI கம்மியாகும். ஏன்னா ஒரு மோல்ஸுக்கும் ஒரு மாலிகுலுக்கும் 2 மாலிகுலுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? ஸோ PI - 2 × Xன்னு வரும். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு மாலிகுல் இருக்குன்னா PI - 2X, PI - X. இப்போ ஏக்கு வந்து இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. அதே பக்கம் B and Cயில் என்ன ஆகிடுச்சு? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ XATM இதில் இன்க்ரீஸ் ஆகிடும், XATM இங்கே இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, சிமிலர்லி இங்கேயும் கோஎஃபிஷியன்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 2B + 3C இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2X, இந்த இடத்துல 3Xாக மாறிடும். சரியா? அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாஷியோமெட்ரி புரிஞ்சா இது வரைக்கும்? என்ன சொன்னேன்னா, இனிஷியலாக கேஸ் எடுத்தோம். அதோட இனிஷியல் ப்ரெஷர் வந்து லெட்டர் சிஸ்டம் இட் இஸ் PI. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டைம் t=Tயில் இந்த A கூடவே சேர்ந்து B and C க்ரியேட் ஆகிடுச்சு. B and C க்ரியேட் ஆச்சுன்னா ஏல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகிடும். எவ்வளோ கம்மியாகும்னாக்கா XATM ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஓகே, ஆனால் Bயில் வந்து XATM ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ வந்துச்சு இந்த ரியாக்ஷனில்? டோட்டல் ப்ரெஷர் அட் டைம் t=0 டோட்டல் ப்ரெஷர் = PI - XATM. ஓகே, ப்ளஸ் XATM ப்ளஸ் XATM. கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன வரும்? 2X. ஓகே, 2X - X வந்து வெறும் X மட்டும்தான் இருக்குது. ஸோ டோட்டல் ப்ரெஷர் = PI + X. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வேணும்னு என்ன சொல்லணும்? டோட்டல் ப்ரெஷரில் இனிஷியல் ப்ரெஷரை மைனஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதாவது டோட்டல் ப்ரெஷர் கீவனாக இருக்கும் கொஷனில், இனிஷியல் ப்ரெஷரும் கீவனாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ எக்ஸ்ன்னு தெரியும். ஓகே, அந்த எக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் ப்ரெஷர், ஃபைனல் ப்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் இந்த டைமில் எவ்வளோ ப்ரெஷர் இன் A அண்ட் இந்த டைமில் எவ்வளோ ப்ரெஷர் இன் A கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் போடுற ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா என்னன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா என்ன? K = 2.303/T into log of A0/E, where A0 is the initial concentration, A is concentration after it is completed partially. கரெக்டாக? இப்போ இதே ஃபார்முலாவில் நான் வந்து மாற்ற போகிறேன். இனிஷியலாக ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு எனக்கு? அட் டைம் t=0 ப்ரெஷர் வந்து என்ன ஆகிடுச்சு? PI இருந்துச்சு. ஓகே, அப்போ A0க்கு பதிலாக நான் PIன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். அட் டைம் t=0, ஓகே, அட் டைம் t=0 P = PI. ஓகே, அண்ட் டைம் T வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா T0லேருந்து T ஆகிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ ப்ரெஷர் ஏல இருக்கும்? லெட்டர் சஜம் இட் இஸ் PA. ஓகே, A0/A இருக்குல்ல? கரெக்டாக? A0/A இருக்குல்ல? அதில் A0க்கு பதிலாக P × Iன்னு எழுதிக்கிறோம். கரெக்டாக? அதுதான் இனிஷியல் ப்ரெஷர். ஓகே, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்மில் வந்துடும். இந்த டேபிள் பார்த்தோம்னா டைம் Tயில் ஏல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது? PI - Xன்னு இருக்கா? ஓகே, PI - X இருக்குது. நம்ம அதை இந்த இடத்துல டைரெக்டாக எழுதிக்கலாம், PI - X. ஓகே, ஸோ அப்போ என்ன சொன்னால்
ஏக்கு பதிலாக நான் இங்கே வெறும் பின்னு கூட போட்டுக்கலாம். பிஐ டிவைடட் பை பி, வேர் பி இஸ் ஈக்குவல் டு பிஐ மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ உங்கள் டார்கெட் என்னவாக இருக்கும்? எக்ஸை கண்டுபிடிக்கிறது உங்கள் டார்கெட்டாக இருக்கும். எக்ஸுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர் பண்ணணும்னா எக்ஸ் கிடச்சிரும். அதை கொண்டு போய் நம்ம இங்கே போட்டோம்னா இனிஷியல் ப்ரெஷரில் எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏவோட ப்ரெஷர் கிடச்சிரும். அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ இது ஒன்றும் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? டேரெக்டாக பிடி மைனஸ் பிஐ போட்டோம்னாக்கா கே இஸ் ஈக்குவல் 2.303 by t into log 10 பிஐ பிடி மைனஸ் பிஐ. இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2pi ஆகிடும். 2pi மைனஸ் பிடி. அவ்வளோதான். ஓகே, இதுதான் உங்களோட ஆன்சர். இதுதான் உங்களோட ஃபைனல் ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த 3 ஃபார்மில் எது வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியர்? புரிஞ்சா? கொஷின் பார்த்தோம்னா புரிஞ்சிடும். சரியா? இப்போ கொஷின் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸ்டாஷியோமெட்ரி இருக்க மாதிரியே ஒரு கொஷின் சொல்கிறேன். 2N2O5 கேஸ் வந்து என்ன 2 moles ஆஃப் N2O4 ப்ளஸ் O2வாக பிரியுது. ஓகே, 2 moles ஆஃப் N2O4 ப்ளஸ் O2வாக பிரியுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொஷனில் கிவனாக இருப்பேன். ஓகே, கொஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்தாக்கா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வரணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் t ஈக்குவல் டு 0, இனிஷியல் ப்ரெஷர் வந்து 0.5 atm. டைம் t ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ், டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு என்னது 0.1512 atm. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைன் கேன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைன் கேன்னு கேட்டால் உங்களுக்கு ஃபார்முலா டேரெக்டாக தெரியும். 2.303 upon t into log of initial pressure divided by என்ன போட்டுக்கலாம் நம்ம? இனிஷியல் ப்ரெஷரில் கொஞ்சம் எக்ஸ் போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு டேபிள் வரையதுக்கு முன்னே ஒரு ரியாக்ஷனோட இந்த மாதிரி ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ 2 moles ஆஃப் N2O5, 2 moles ஆஃப் N2O4 ப்ளஸ் O2. கரெக்டாக? இனிஷியல் டைம் t ஈக்குவல் டு 0, p ஈக்குவல் டு பிஐ. கரெக்டாக? இனிஷியல் ப்ரெஷர் அது வந்து கொஷனில் கிவன் 0.5 atm. ஓகே, இந்த பக்கம் எதுவும் இருக்காது. டைம் t ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ். 100 செகண்ட் என்ன ஆகிடுச்சு, எனக்கு இந்த பிஐலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் வந்து மைனஸ் ஆகிடும். அது எவ்வளோ ப்ரெஷர்னு நான் உங்களுக்கு பி மைனஸ் எக்ஸ்ன்னு சொன்னால இந்த இடத்துல எக்ஸ் வர்றது 2 வரும். பிஐ மைனஸ் 2x வரும். ஏன்னா 2 moles ஆஃப் N2O5 இருக்குது. ஸோ பிஐ மைனஸ் 2xன்னு வரும். கரெக்டாக? பிஐ மைனஸ் 2x. இந்த பிஐ மைனஸ் 2x என்னது உங்களோட ப்ரெஷர் அட் எனி டைம். ஓகே, அந்த இடத்துல A0 அப்பான் ஏ போட்டோம்ல, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், அந்த மாதிரி. இப்போ என்ன வரும்? பிஐ அப்பான் பி அட் எனி டைம். கரெக்டாக? இந்த பிஏ கீழே டினாமினேட்டரோட வேல்யூ தான் இங்கே இருக்குது. கண்டுபிடிச்சா டேரெக்டாக ஃபார்முலா போட்டுடலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷரில் இனிஷியல் ப்ரெஷரை மைனஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக? டோட்டல் ப்ரெஷரை இனிஷியல் ப்ரெஷர் மைனஸ் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா வச்சே போடலாம். இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் 0 இருக்குது, இந்த இடத்துல 2x மாறிடும். ஏன்னா 2 moles ஆஃப் N2O4 இருக்குனால 2x, இந்த இடத்துல 1 mole ஆஃப் x இருக்கனால வெறும் x. கரெக்டாக? இப்போ நீங்கள் டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? பிடி. ஓகே, பிடி ஈக்குவல் டு பிஐ மைனஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ். கரெக்டாக? இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் பிடி மைனஸ் பிஐ. நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர்னு வரும். ஓகே, டோட்டல் ப்ரெஷர் கிவன் கொஷனில் டெஃபினெட்லி கிவன். டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ? 100 செகண்டில் டோட்டல் ப்ரெஷர் வந்து இவ்வளோ. இனிஷியல் ப்ரெஷரும் கிவன். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்களா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த ஈக்குவேஷனை போட்டுடலாமா? எக்ஸோட வேல்யூ இங்கே போட்டோம்னா நமக்கு ப்ரெஷர் அட் எனி டைம் கிடச்சிரும். மேலே இனிஷியல் ப்ரெஷர் ஆல்ரெடி வேணும். அவ்வளோதான், டைரெக்ட் ஃபார்முலா தான். ஓகே, ஸோ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். 0.0512 மைனஸ் 0.5 விச் இஸ் ஈக்குவல் டு 0.012 atm. ஓகே, ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், பிஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஓகே, பிஏ ஈக்குவல் டு பிஐ மைனஸ் 2 into x. கரெக்டாக? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், பிஐ மைனஸ் 2 into x இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா எனக்கு வந்து பிஏவோட வேல்யூ கிடச்சிச்சா? கிடச்சிடுச்சு. ஜஸ்ட் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 2.303 upon 100 into log ஆஃப் பிஐ எவ்வளோ? 0.5 atm given. பிஏ என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. எனி டைமில் 0.47. ஓகே, 0.47. ஸோ இதை பொறுமையாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாக்கா கே இஸ் ஈக்குவல் டு 0.00046 வரும் பர் செகண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்றால, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்ன்றனால. ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான நியூமெரிக்கல்ஸ் தான் வரும். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நியூமெரிக்கல்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் கிளியராக எதாவது டவுட் இருக்கா? திருப்பி ஒரு வாட்டி சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ரெஷரை வச்சு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேபிள் போட கற்றுக்கணும். ஓகே, இனிஷியலாக பிஐ இருக்கும், அதோட டோட்டல் ப்ரெஷர் இவ்வளோ. ஃபைனலாக என்ன ஆகும்? பிஐயில் எக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து கம்மியாகிடும். அது மோல்ஸ் ஒன் மோல்ஸ்னால் வெறும் எக்ஸ், 2 மோல்ஸ்னால் 2x, 3 மோல்ஸ்னால் 3x, அந்த மாதிரி
அண்ட் இந்த இடத்துல வந்து எக்ஸ் மாலிக்யூல்ஸ் வந்து அதிகமாகிடும். எத்தனை மோல்ஸ் இருக்கோ அத்தனை எக்ஸ் மாலிக்யூல் அதிகமாகும். ஓகே, டோட்டல் ப்ரெஷர் இங்கே கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, அந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எனி டைம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவரோட ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிட்டு இல்லை கொண்டு போய் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். PIN PTS சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, உங்கள் இஷ்டம் தான். புரிஞ்சா? என்ன சொன்னேன்னு புரியுதா? நான் இங்கே ஆல்ரெடி டிரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன்ல. ஓகே, இந்த இதுலேருந்து நான் டிரைவ் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இனிஷியலாக ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா எவ்வளோ? 0.5 ATM. இங்கே பாருங்கள், இனிஷியலாக 0.5 ATM. ஃபைனல் டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.512 ATM. ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். எந்த வித கேல்குலேஷனும் தேவையில்லை. 0.5ம் 0.01512 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வெளியாக நீங்கள் போகிறதா போய்க்கலாம், இல்லை டேரெக்ட் ஃபார்மில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு சின்ன டாபிக் இருக்குது, ஹாஃப் லைஃப். ஓகே, ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஹாஃப் லைஃப்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ப்ராடக்ட் வந்து இனிஷியலாக A0 கான்சன்ட்ரேஷனில் இருக்குன்னா அது A0 கான்சன்ட்ரேஷனில் பாதி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் ஹாஃப் லைஃப். ஓகே, இனிஷியலாக இதோட கான்சன்ட்ரேஷன் A0 இருக்குனாக்கா A0 பாதி கான்சன்ட்ரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைமோ அதுதான் ஹாஃப் லைஃப் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து ஃபர்ஸ்டோட ரியாக்ஷனுக்கு பார்க்குறோம். சரியா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷன் ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் ஈக்குவேஷன் 2.303/T = log of A0/A. ஓகே, ஸோ இனிஷியலாக A0 வந்து A0 தான். ஓகே, ஃபைனலாக A0 வந்து என்ன ஆகிடுச்சு? A0/2 ஆகிடுச்சு. ஓகே, டைம் வந்து என்ன ஆகிடுச்சு? T½ ஆகிடுச்சு. இந்த T½ தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு? A0 கேன்சல் ஆகிடுச்சு. log of 2 மட்டும் இருக்குது. log 2ஓட வேல்யூ வந்து 0.301. கரெக்டாக? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா K = 2.303 × 0.301/T⁻1/2. ஓகே, ஸோ ஹாஃப் லைஃபோட ஃபார்மில் தெரிஞ்சிச்சு. T⁻1/2 = 0.693/K. ஓகே, ஹாஃப் லைஃபோட ஃபார்மில் வந்து டேரெக்டாக கொஷனில் டேரெக்ட் ஃபார்மில் 0.693/K ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாஃப் லைஃப் = 0.693/K. ரொம்ப சிம்பிள். டைரெக்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரிவேஷன் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபைண்ட் த ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு K மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் K கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.693/K என்னது 5.5 × 10⁻−19. அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 10⁻14 மேலே போகும். 5.5 இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா ஃபைனலாக T⁻1/2 = என்னது 1.3 × 10⁻13 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். புரிஞ்சா? அவ்வளோதான்டா. இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு எடுக்கணுமா இல்லை வந்து ரொம்ப அதிகமாகிடுமான்னு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு புது டாபிக் ஆரம்பிப்பேன், இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்டரே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் போடுற மாதிரி பார்ப்போம் தேவைப்பட்டா. ஓகே, நிறையவும் படிக்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். ஸோ தேவைப்பட்டால் நம்ம இன்னும் நியூமெரிக்கலும் போடலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த டாபிக் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.